ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. சரி, இன்றைக்கி வீடியோ எதுவும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேங்க. நீ எப்படி அப்படி நினைக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ஆர்டர் போட்ட மொத்த பார்சலும் ஒரே நாளில் வந்து சேர்ந்துருச்சு. நிஜமாலுமே நான் எதிர்பார்க்கல எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரே நாளில் வரும்ன்ட்டு. ஆக்சுவலாக யூபிஎஸ்சில் பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் வந்து அனுப்பிட்டு தான் இருப்பாங்க, நம்மளோட பார்சல் வந்து வரப்போகுது அப்படின்னா. நான் வந்து இமெயில் செக் பண்ணவே இல்லை. ஒரு 10 நாளாக வந்து இதை ஆர்டர் போட்டு ஒரு சிலதெல்லாம் ஆர்டர் போட்டு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஓகே வரட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த காஸ்கோ பாக்ஸ்லாம் ஆர்டர் போட்டு ஒரு 3 டேஸ் தான் ஆயிடுச்சு, இன்றைக்கே வந்துருச்சு. ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு நினச்சது என்ன அப்படின்னா, ஒரு டீ குடிக்கணும், ரொம்ப ஒரு மாரி இருக்குது நம்ம அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே, இன்றைக்கி வீட்டில் இருக்கோம்ல, எண்ணெய் வச்சு தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேங்க. பட் இந்த பார்சல் வந்தோன்னே அப்படியே என் மொத்த பிளானும் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. சரி ஓகே, இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம் லஞ்ச் வந்து. சரி அதனால் எங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. இந்த காஜு கட்லி பாக்ஸ் வந்து தீபாவளிக்கு வந்தது. ஸோ அதை ஓப்பனே பண்ணல, எடுத்து சாப்பிட்டோம். அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு இன்னொன்று வேணும், நீ மூடிடாத அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து ஒன்று எடுத்துகிட்டு போனாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்தியன் ஸ்டோரில் வாங்கினது தான் நினைக்கிறேன். ஸோ தீபாவளிக்கு வந்து ஃப்ரெண்டு கொடுத்தது தான். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி தான் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோம். ஆக்சுவலாக கபிலன் வந்து ஓப்பன் பண்ணுறேன்னா, பட் எங்கள் 2 பேருக்கும் ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு ரொம்ப நேரமாக தோணிகிட்டு இருக்கவும் நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். பட் ஓகே, ஸ்வீட் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து தலைக்கு வந்து எண்ணெய் காய்ச்சி வச்சோம் ஞாபகம் இருக்குங்களா? ஆலுவேரா, இருக்கிற கருவேப்பிலை, அப்புறமேல்ட்டு இருந்த நெல்லிக்காய் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு காய்ச்சணுமே, அந்த எண்ணெய் தான் இது. அப்பப்போ இதை வந்து நான் தலைக்கு தேய்ச்சி குளிச்சுப்பேன். நல்லா தலைக்கு தேய்ச்சி குளிச்சிட்டேன் அப்படின்னா வாசமாக இருக்கும். ஃபஸ்ட்டு தடவை தேய்ச்சி குளித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து நீர் கோத்த மாதிரி இருந்துச்சு தலையில். அதனால் நான் திரும்பி வந்து பயந்துட்டு தேய்க்காமல் இருந்தேன். ஆனால் ஆக்சுவலாக எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தலையை வந்து ஒழுங்கா காய வைக்காமல் தூங்கிட்டேன் போல், அதனால தான். அதுக்கப்புறம் 2 டைம்ஸ் தேய்ச்சி குளித்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது குளித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னா, முடி வந்து பயங்கர ஷைனிங்காக இருக்குது. பொடுகோட இது வந்து கம்மியாகுதுங்க. ஸோ அதனால் இது வந்து வீக்லி ஒன்ஸ் அப்படி இல்லைனா 10 டேஸ் ஒன்ஸ் இதை தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா சும்மா நம்ம எண்ணெய் வந்து காய்க்க முடியாது இல்லையா? அதனால் 10 டேஸ் ஒன்ஸ் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ நான் காய்ச்சி வச்சுருக்க அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக வந்து ஒரு 3 மாதத்துக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். 3 மந்த்ஸ் ஒன்ஸ் காய்ச்சினா போதும் அப்படின்றதுனால தான். ஸோ அதனால் வந்து நான் தலைக்கு நல்லா தேய்ச்சிட்டு இருந்தேங்க. கவன் அப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்தான். 2-3 நாளாக நான் அவனோட பேக்கை வந்து நான் செக் பண்ணல, இவங்க தான் செக் பண்ணாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து பஜாமாஸ் டே இருந்திருக்கு, அதை வந்து மிஸ் பண்ணியாச்சு. பட் ஓகே, என்கிட்ட நீங்கள் சொல்லலை அப்படின்னா, இல்லை உங்ககிட்ட சொன்னோம், நீ ஒழுங்காக காதில் வாங்கலை அப்படின்னாங்க. இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் வந்து அப்பப்போ எல்லார் வீட்லேயுமே போகும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சொல்லும்போது நம்ம காதில் வாங்காமல் இருக்கிறது, இல்லை நம்ம சொல்லும்போது அவங்கள காதில் வாங்காமல் இருக்கிறது. பட் யாராவது ஒருத்தர் சரி ஓகே சாரி தெரியாமல் கேட்கல போல், மறந்துட்டேன் போல் அப்படின்னு சொல்லி போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஃபேமிலியில் சந்தோஷம் எப்போயுமே இருக்குங்க. ஸோ இது சின்ன டிப்பு தான், ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவங்க சொல்லும்போது நம்ம வந்து ஓகே சாரி நம்ம சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் தப்பு இல்லைங்க, நம்ம ஃபேமிலி தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஒரு 4-5 தடவை நம்ம இது பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கே தோணும், சரி ஓகே அவன் மேலே தப்பு இருக்கும்போது அவள் சாரி கேட்குறாள், நம்ம மேலே தப்பு இருக்கும்போது நம்ம சாரி கேட்கலான்னு சொல்லிட்டு. இங்கே வந்து எல்லா பிரச்சனை அப்படின்னா யார் முதல்ல அதை ஒத்துக்கிறது அப்படின்றது தான் பிரச்சனை. அது நம்மளாக இருந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்ப சந்தோஷத்துக்காக எவ்வளவோ பண்ணுறோம், இதையும் பண்ணிடலாம் நம்ம. சரிங்களா? ஸோ கீழே வந்து கெட்டிலில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ளே முடியை நல்லா காய வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் முடி தான் இருக்குன்றதுனால ட்ரையர் போட்டேன் அப்படின்னா சரியாயிரும். ட்ரையர் வந்து இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. நான் வந்து இந்த ஊருக்கு வந்துட்டு தான் ட்ரையர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுலேயும் ஃபஸ்ட்டு ஒஹாயோன்ற ஒரு ஸ்டேட்டில் இருந்தோம். அதுவும் இதே மாதிரி இதுதான், வின்டர் டைமில் குளிரும். அப்போ டெலிவரி ஆனப்போ தலை குளிச்சா தேவைன்னு சொல்லிட்டு அப்போ வாங்கினது தான் அந்த ஹேர் ட்ரையர் வந்து. ஸோ அதுலேருந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அஃப்கோர்ஸ் உடம்புக்கு நல்லதில்லை, முடிக்கு நல்லதில்லை அப்படிதான். ஆனால் வின்டர் ப்ளேஸில் நல்லா இப்போ வெளியில் போனேன் அப்படின்னா முடி வந்து ஈரமாக தான் ஆகும், காயாது. அந்த மாதிரி இருக்கிற ஊரில் இருக்கும்போது நம்ம வேறு வழியே இல்லை இல்லைங்களா? ஸோ அதனால் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு தேவைப்படும்போது அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஓகே தாங்க. ஸோ கீழே வந்து எல்லாமே ரெடியாக இருக்குது. தண்ணி கொதிச்சு முடிச்சிருச்சு. நம்ம வந்து இப்போ சமகன் போட்டு குடிக்கலாம். சமகன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வின்டர் டைமில் ஒரு அருன்னு சொல்கிறது, ஒரு நமக்கு வந்து கடவுள் கொடுத்த தேவாமிர்தம் மாதிரி வச்சுக்கோங்களேன். சுவைக்காக நான் சொல்லலை, நம்மளோட ஹெல்த்துக்காக சொல்கிறேன். அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக ஒவ்வொருத்தர் வீட்லேயும் சமகன் வந்து இருக்கணுங்க. ஏன்னா அதில் வந்து சுக்கு எல்லாமே கலந்துருக்கு. நீங்கள் வேணால் த்ரோட் இன்ஃபெக்ஷன் டைமில் அதை குடிச்சு பாருங்கள். அதில் லைட்டாக ஒரு கசப்பு இருக்கும், டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். எனக்கு வந்து ஒரு பாஸ்ட் ஒரு 2 இயர்ஸான்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து பயங்கர அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதுவே நம்ம சம்மர் டைமில் கண்டிப்பாக குடிக்க முடியாது, சூட்டை கிளப்பி விட்ரும். வின்டர் டைமில்
த்ரோட்டுக்கு அவ்வளோ இதமாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா. ஒரு பேக்கெட் வந்து 12 ருப்பீஸ்ன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து பல்காக வந்து 50 கவுண்ட் இருக்கிற மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. ஸோ இங்கே எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா 50 பாக்கெட் இருக்கிற ஒரு பாக்ஸு 100 பாக்கெட் இருக்கிற பாக்ஸாக வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இங்கேருந்து யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வேணும்னு கேட்டாங்கன்னா நான் ஃபஸ்ட்டு மெடிசன் பற்றி மட்டும்தான் யோசிப்பேன். நாட்டு மருந்தில் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாட்டு மருந்துன்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. நான் என்னென்ன நாட்டு மருந்து யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அன்றைக்கி டியூஸ்டே வீட்டில் தான் இருந்தேன். அதனால் வந்து ராகுகால விளக்கேற்றிடலான்னு சொல்லிட்டு விளக்கேற்ற வந்தாச்சுங்க. எப்போயாவது ஞாபகம் இருக்கும்போது ஏற்றுவேன். வெள்ளிக்கிழமை முன்னாடி வந்து ஃபுல்லாக ரெகுலராக 15 வாரம் ஏற்றணும் இல்லையா? இப்போ வந்து வீட்டில் இருக்கும்போது ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா ஏற்றிடுவேங்க. ஸோ பார்சல் எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்ஸ்டோர் பார்சல் தான். இந்த இன்ஸ்டோர் பார்சல் வந்து நான் ஆர்டர் போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. தீபாவளிக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டது. இது எப்படி ஆர்டர் போட்ட கதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு திங்ஸ் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தோம். இன்ஸ்டோர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக கிஃப்ட் கார்டாக கொடுத்துருவாங்க. நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல வாங்கின ஒரு ட்ரெஸ்ஸு வந்து சரியில்லை. ஸோ அதனால் அதை அப்படியே கிஃப்ட் கார்டாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தேன். தீபாவளி எப்போ பார்த்தேன், இந்த தீபாவளிக்கு முன்னாடி தீபாவளிக்கு கரெக்டாக ஒரு 18 டேஸ் முன்னாடி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் நான் ஆர்டர் போட்டு 1 மாதம் ஆயிருக்குங்க. அப்போ லேட்டாக தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த குர்த்தா வந்து இந்த ராஜா ராணி இந்த ஒயிட் குர்த்தா, எனக்கு இந்த ஒயிட் குர்த்தா மேலே அவ்வளோ ஆசை எப்பயுமே இருக்குங்க. வரும்போது ஒன்று தச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் டெலிவரி ஆகிட்டு இந்தியா போனப்போ அப்போ ஒன்று தச்சுட்டு வந்தேன். இப்போ எல்லாமே இந்த மிஷினில் போட்டு சுருங்கி பத்தாமல் போயிடுச்சு சார். அதனால் இதில் போட்ட உடனே அதுக்காக தான் மெயினாக அதை வாங்கினது. அப்படி ஆர்டர் போட்டது தான். அதுக்கப்புறம் 2-3 இது வந்து ஹஸ்பண்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் போட்டேன். வீடியோவோட லாஸ்ட்டில் இதை நான் வந்து போட்டு காட்டியிருக்கேன். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வந்து அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே வந்து ஆர்டர் போட்டுட்டு எப்படி ரிட்டர்ன் பண்ணிங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்தியா போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கொடுத்து விட்டுட்டேன். ஸோ அங்கே வந்து ஊரில் வந்து வாங்கி அப்படியே கொண்டு போயிட்டு கடையில் கொடுத்துட்டாங்க. இங்கேருந்து திரும்பி நம்ம கொரியர் சார்ஜெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணியாச்சுங்க. போட்டது பார்த்திங்க அப்படின்னா 4 குர்த்தா 2 பேண்ட் போட்டிருந்தேன். லெகின்ஸ் வந்து 2 போட்டிருந்தேன். பிளாக்கும் ஒயிட்டும் வந்து பிளாக்கும் ஒயிட்டும் எப்படி வாங்கினாலும் சரிங்க, கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த குர்த்தா தாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த ஒரு சுடிதார் வந்து நான் எதிர்பார்க்கல இது இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹேண்ட்லூம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் என்னோடய சைஸ் இல்லை, ஒரு சைஸ் கம்மியாக தான் போட்டேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. நான் இழைச்சிட்டேனா இல்லை அந்த கம்மியாக போட்ட சைஸே எனக்கு கரெக்டாக இருந்துச்சான்னு தெரில. பட் எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க. நான் கண்டிப்பாக உங்கள் கூட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து முக்கியமான ஒரு பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எல்லாருக்குமே ஹேண்ட்பேக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படி இல்லையா? அதுலேயும் பிராண்டட் அப்படின்னா பிடிக்காத ஆள் கண்டிப்பாக இருக்க மாட்டோம். அப்படி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி ஆர்டர் போட்ட ஒரு பேக் தான் இது. நான் தான் இதை சூஸ் பண்ணேன், என்ன கலர் எனக்கு வேணும் அப்படின்றது எல்லாமே. ஸோ பிராண்ட் நேம் பார்த்திங்க அப்படின்னா டெடி பிளேக்குங்க. செம்மையாக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். அவங்க பேக் பண்ண குவாலிட்டி, இந்த பாக்ஸ் இருக்குல்ல, எனிவே இந்த பாக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் தான். ஆனால் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ குவாலிட்டியாக. கண்டிப்பாக அந்த ஸ்டோரேஜுக்கு பயங்கரமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. உள்ளேருந்து அந்த பேக்கை எடுத்தேன், நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி உங்களுக்கு நான் என்ன ஃபீல் பண்ணணும் அதை அப்படியே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு அவங்க வந்து மெயில் அனுப்பியிருந்தாங்க. அதாவது அதோடய குவாலிட்டியை பற்றிலாம் மெயில் அனுப்பியிருந்தாங்க. சீரியஸ்லி அந்த ஃபஸ்ட்டு அந்த மெயிலை படித்ததுக்கும் இங்கே ஓப்பன் பண்ணும்போதும் என்னால் ஒன்றுத்தையும் அப்படியே அவ்வளோ சூப்பராக வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுதுங்க. ஸோ டிசைனர் ஹேண்ட்பேக்னு சொன்னாங்க இல்லையா, அதை அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. சீரியஸ்லி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான இருந்த ஸ்டாஃபை மட்டும்தான் அதை பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதோட டிசைன், உள்ளே இருக்கிற குவாலிட்டி எல்லாமே. ஒவ்வொரு பேக்கு பிரிக்கும் போதும் அவங்க அதை எவ்வளோ பர்ஃபெக்டாக பேக் பண்ணியிருக்காங்க, அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றத ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இந்த ஒயிட் பேக் இருக்கு இல்லையா, அதுவே அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சுங்க. அவ்வளோ சாஃப்ட். அப்படியே எனக்கு அந்த இது என்னடா இது இதிலேயே வந்து பின்னாடி இருந்துச்சுன்னா இதை கூட நம்ம பேக்காக யூஸ் பண்ணிக்கலாமே, அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க. ட்ரீம் டிசைன் அப்படின்னு தான் சொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட ட்ரீம் எப்படி இருக்கும், நமக்கு ஒரு ஹேண்ட்பேக் இருந்தால் எப்படி இருக்கணும், இப்படி வச்சுக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரியே இருந்துச்சு. எனக்கு அந்த வெளியில் இருந்த அந்த லாக் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. டக்குன்னுலாம் நம்ம பேக்குள்ளே யாரும் கையை விட்டு எந்த ஒரு பொருளையுமே எடுத்துட முடியாது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அதோட லாக் வந்து நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப ஹேண்டியாக இருந்துச்சு. பார்த்த உடனே அப்படியே பிராண்டு தான் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு.
இட்டாலியன் டிசைன் வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, மேட் இன் இட்டாலி அப்படின்னாவே நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஹேப்பியா தான் இருக்கும். ஏன்னா, அதோட குவாலிட்டி எல்லாமே சேர்த்து சொல்றேன். நாட் ஒன்லி பேக் எல்லாத்துலேயுமே மேட் இன் இட்டாலி அப்படின்னாவே, அதுக்கான அந்த அந்த நேமுக்கான குவாலிட்டி அப்படின்றது எல்லாத்துலேயுமே இருக்கும். அப்படி தான் நான் வியந்து போய் இந்த பேக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு இன்ச்சா தடவி தடவி ஒவ்வொரு அதோட தையல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்டிச்சிங் எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. லெதர் வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த பியூர் லெதரோட ஸ்மெல் வந்து கிடைக்குங்க. அது மட்டும் இல்ல, நம்ம வந்து கலர பத்தி சொல்லியே ஆகணுங்க. இது பேகுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, டை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இன்டோர், அவுட்டோர் 2லயுமே வச்சு செக் பண்ணி பார்த்தேன். இன்டோர்ல நான் என்ன கலர் பார்க்குறேனோ, அதே கலர் தான் அவுட்டோர்லயும் இருந்துச்சு. சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு உள்ளுக்குள்ள வந்து டல்லா தெரியும். வெளியில போனோம்னா பிரைட்டா தெரியும். வெளிச்சத்தில பார்க்கும்போது ஒரு மாரி தெரியும். இருட்டுல பார்க்கும்போது ஒரு மாரி தெரியும் இல்லையா? ஸோ இது அந்த மாரிலாம் இல்ல. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சுங்க. அதேமாரி ஒவ்வொரு மாசமும் வந்து ஒவ்வொரு கலெக்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க போல. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ஸோ அவங்களோட வெப்சைட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நெறைய ஆஃபர்ஸ் வந்து வரும். ஸோ கண்டிப்பா வந்து அவங்களோட வெப்சைட் விசிட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு நெறைய விஷயம் தெரியும். எல்லா ஸ்டைலுக்கும் ஏத்த மாரி இருக்குங்க. நீங்க புடவ கட்டிட்டு போனாலும், இந்த பேக் மாட்டிட்டு போம்போது அது ஒரு மாரி ஸ்டைலா இருக்கும். மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு போனாலும் அது ஒரு மாரி இருக்கும். ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்டு போனாலுமே அவ்வளோ இதுவா இருக்குங்க. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது என்ன அப்படின்னா, அந்த ஜிப் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள கை விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிஜமாலுமே ஒரு ஜான் அளவுக்கு அது வந்து கை வந்து உள்ள போகுது. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பிராண்டட் இல்லாம நான் பிராண்டட் பேக் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதில வந்து அவ்வளோ இதெல்லாம் இந்த இந்த குட்டி குட்டி விஷயம்லாம் வந்து அவ்வளோ நுணுக்கமா இருக்காது. எனக்கு அது ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா இத சிங்கிளா கையிலயும் எடுத்துட்டு போலாம். ஷோல்டர்லயும் மாட்டிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஷோல்டர் இது குடுத்துருந்தாங்க. ப்ளஸ் இதில வந்து நம்ம ஷோல்டர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாரி அந்த பட்டன்ஸ் இருக்கு இல்லையா? அவ்ளோ குவாலிட்டியா இருந்துச்சுங்க அந்த ஸ்டிச்சிங் எல்லாமே. நிஜமாலுமே இந்த பேக்க மாட்டியிருந்தோம்னா, நம்ம வந்து ரொம்ப லக்ஸரியா ஃபீல் பண்ணலாம். அப்படி இருந்துச்சு எனக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாரி லக்ஸரி ஃபீல் மட்டும் இல்ல, அந்த லெதர நீங்க ஸ்மெல் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள அதோட ஒரிஜினாலிட்டிய நீங்களே வந்து பார்க்க முடியும். அவ்ளோ குவாலிட்டியா இருந்துச்சு. அதேமாரி அங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, 10 இயர்ஸ்க்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஸ்டாஃப் தான். ஒவ்வொரு டிசைனையும், ஒவ்வொரு லெதரையுமே வந்து பார்த்து அவ்ளோ பர்ஃபெக்ட்டா பண்றாங்கங்க. ரியல் இட்டாலியன் மேட் பிராண்ட் அப்படின்னா இதுதான்னு வச்சுக்கோங்களேன். அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்ஸ் இன் அ வைல் நமக்கு புடிச்ச ஏதாவது ஒரு பேக்க கண்டிப்பா இந்த மாரி வச்சுக்கலாங்க. தப்பே இல்ல. கலரு, குவாலிட்டி எல்லாமே முக்கியம். ரீசென்ட் டைம்ல என்னன்னு தெரியல, என்னுடைய ரொம்ப ஃபேவரைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒயிட்டு, ரெட்டுமா இருக்கு. ஏன்னா சில விஷயங்கள் வந்து ஒயிட் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு, ஒரு சீசன்ல ஒயிட் கலர் ஹேண்ட் பேக்கா வாங்கி யூஸ் பண்ணிட்டுருந்தேன். இப்போ எனக்கு என்னமோ தெரியல, ரெட்டு மேல அவ்வளோ ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு. ரெட் கலர் ஹேண்ட் பேக்கா வாங்கி வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அந்த ஜிப்போட குவாலிட்டி எல்லாமே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. கை விடுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 1 இன்ச்சுக்கு மேல வந்து உள்ள போகுது. அந்த கையோட ஒரு ஒரு இது மேல உள்ள போகுது. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. அதே மாரி பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இதோட குவாலிட்டிக்கு தாங்க பிரைஸு. இதில ஒர்க் பண்ற ஸ்டாஃப் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க. இது மேட் இன் இட்டாலி அப்படின்றதுக்காக கிடையவே கிடையாது. இதோட குவாலிட்டிக்காக தான் பிரைஸ் அப்படின்றத நீங்க டச் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களால ஃபீல் பண்ண முடியும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பட்டன வந்து எடுக்கிறேன்னு பாருங்க. அவ்ளோ குவாலிட்டியா இருந்துச்சு. சாதாரணமா வந்து 1 யூஸ் 2 யூஸ்ல வந்து கண்டிப்பா பிஞ்சு போகாது. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. பட்டன் பிரஸ் பண்ணும்போது அந்த பட்டன் வந்து அவ்ளோ ஹெவிங்க. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. அவ்ளோ அழகா அது உள்ள போயிட்டு, அதுக்கு கரெக்ட்டா கொஞ்சம் கூட அது லூஸ் குடுத்து ஆடிடாத அளவுக்கு வந்து அதோட ஸ்டிச்சிங் இருந்துச்சு. எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்துச்சு. எனக்கு இந்த ஃப்ரண்ட் லாக் வந்து ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஓப்பன் பண்றேன், மூடுறேன், ஓப்பன் பண்றேன், மூடுறேன். உள்ள ஸ்பேஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 2 குழந்தைக்கு அம்மாவா இருக்கும்போது கண்டிப்பா நமக்கு ஹேண்ட் பேக் இவ்வளோ பெருசு இருந்தா தாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் சூஸ் பண்ணது அப்படின்றதுனால இந்த 14 இன்ச் நான் சூஸ் பண்ணேன். ஏன்னா 2 பசங்களுமே எங்க போனாலும் சரி, அவங்களோட மொத்த பொருளும் என்ட்ட தான் இருக்கும் ஹேண்ட் பேக்ல. ஸோ அதனால எனக்கு இவ்வளோ பெரிய பேக் இருந்தா தான் வசதியா இருக்கும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணேன். ஃப்ரண்ட்ல மட்டும் இல்ல, இன்சைட்ல இருக்க ஜிப்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, பயங்கரமா ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ ஒர்த் பைன்னு சொல்லுவேன். ஒரு பேக் வாங்குனாலும் திருத்தமா, குவாலிட்டியா வாங்குனோம் அப்படின்னா, லைஃப் டைம் ஹேண்ட் பேக்க பத்தி நினைக்க தேவையில்லங்க. ப்ரீமியம் இட்டாலியன் லெதர்னா சும்மாவாங்க. ஒவ்வொரு குவாலிட்டிக்கு தகுந்த மாரி தானே ஒவ்வொரு பொருளும் இருக்கும். அதே மாரி இது 14 இன்ச் பேக் ஒரு பிரைஸ். அத விட கம்மியா இருக்கும்போது ஒவ்வொரு பிரைஸ். எல்லாமே குவாலிட்டிக்கு தகுந்த மாரி மட்டும் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. பேஜ் விசிட் பண்ணுங்க. ஸோ நமக்கு தோணும். இது ஒர்த் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட சைட்ட போய் பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிடிக்குங்க.
நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, பிராண்டட் அப்படின்றதுக்காக மணி கிடையாது. அதோட குவாலிட்டிக்காக தான் மணி. நம்மளோட வெட்டிங் டே, பர்த்டே, அப்புறம் உமன்ஸ் டே எதுவா இருந்தாலும் சரி, நம்ம கிஃப்ட் கேட்குறோம்ல, எனக்கு இந்த மாதிரி கிஃப்ட் குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஒர்த்துன்னு வச்சுக்கோங்களேன். ஹேண்ட்பேக்லாம் வந்து நம்மளோட என்ன சொல்கிறது, நம்மளோட அழகை இன்னும் ஒரு ஸ்டெப் அப்படியே வந்து கூட்டி கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் ஹேண்ட்பேக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பு இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹேண்ட்பேக்கோட கம்ஃபர்டபுளாக இருந்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த ஹேண்ட்பேக் வாங்குறீங்க அப்படின்னா நமக்கு கூப்பன் கோடும் இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு கூப்பன் கோடு கொடுக்குற முதல் வீடியோ இது. பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவங்களோட சைட்டை வந்து பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ குவாலிட்டி நிஜமாலுமே 100% சூப்பர். வர்த்து பைன்னு தான் சொல்லுவேன். மணி நான் திரும்பவும் சொல்கிறேன், மணி வந்து இதோட குவாலிட்டிக்காக தான். ஸோ கூப்பன் கோடு பார்த்தீங்க அப்படின்னா டிபி பாசமலர், பாசமலரில் பியும் வந்து கேபிட்டல் தான். அதுக்கப்புறம் 13 கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட கூப்பன் கோடு வந்து ஒர்க் ஆகுங்க. நான் மேலே வந்து உங்களுக்கு ஹைலைட்டாகவும் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். ஒர்த்து பைன்னு தான் சொல்லுவேங்க. ஸோ அடுத்தது எல்லாரும் ரொம்ப நாள் கேட்டது இந்த காஸ்கோ பாக்ஸ் தான் கேட்டிங்க இல்லையா? இது வந்து நான் ஃப்ரெண்டுக்காக ஆர்டர் போட்டிருந்தேன். சரி உங்கள் கூட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக காட்டியிருந்தேங்க. இதோட லிங்க்கையும் நான் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக யாருக்காவது வேணும்னா போய் பாருங்கள். நான் சொன்ன ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு இது தான். நான் ஒரு சைஸ் கம்மியாக போட்டிருந்தேன், ஆனாலும் பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. ஸோ அடுத்தது என்னோடய ஃபேவரட், நான் வெயிட் பண்ண அந்த ஒயிட் ட்ரெஸ்க்காக தான் போட்டேன். இது எனக்கு கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு, ஆனால் காட்டன் இது. தண்ணியில் ஒரு தடவை நான் வந்து நல்லா நனைச்சி எடுத்துட்டேன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இது அந்த ஷாலோட. ஸோ எனக்கு அதுவுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து வந்து ஃபேவரட் வந்து இதுதான். நான் ஃபுல் ஹேண்ட் இது வரைக்கும் போட்டதில்லை, 3/4 தான் போட்டிருக்கேன். இப்போ வாங்கின ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல் ஹேண்டடாக தான் இருந்துச்சு. பட் ஓகே, நல்லா காட்டன் ட்ரெஸ் மட்டும்தான் வாங்கியிருந்தேன். அதனால் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த குர்த்தி ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டுங்க. 800 600 தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாமே காட்டன் அப்படின்றதுனால ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் அழகாக போட்டெல்லாம் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த மடித்து வைக்கிற கொடுமை, இந்த இடத்த க்ளீன் பண்ணுற கொடுமை இருக்குது இல்லைங்களா, அதுக்கு தான் இப்போ ஆளாயிருக்கேன். ஸோ வந்து எல்லாத்தையும் மடித்து வச்சிட்ருக்கேன் ஒன்று ஒன்றா. பர்ஃபெக்டாக நானும் கடையிலேருந்து வந்த மாதிரியே மடித்து வைக்கணும்னு தான் ஒவ்வொரு தடவையும் நினப்பேன். ஆனால் எனக்கும் அதுக்கும் சரிப்பட்டு வரவே வராது. சரி ஓகே, ஏதோ அசிங்கமாக இல்லாத அளவுக்கு மடித்து ஷெல்ஃபில் வைக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மடிச்சிருவேங்க. இந்த ட்ரெஸ்ஸை காட்டில் போட்டப்போ ரெட்டு தான் போட்டேன். ஆனால் வந்து உடனே அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு. நான் வாங்கும்போது பிங்க்கு தான் இருந்துச்சு. சரி அதனால் நான் பிங்க்கு வாங்கினேன். எப்போ பார்த்தாலும் இந்த பிங்காக போட்டுட்ருக்கமேன்னு சொல்லிட்டு. ரெட்டு கலர் என்கிட்ட ட்ரெஸ்ஸு ரொம்ப கம்மி தான். அதனால் இப்போ ரீசெண்டாக ட்ரெஸ்ஸுன்னு இல்லை, எல்லாமே ரெட்டு தான் பிடிச்சிருக்கு. என்னன்னு தெரில. தீபாவளிக்கு போட்டிருந்தது கூட பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டு குர்த்தா தான் போட்டிருந்துருப்பேன். ஸோ இப்போ ரீசன்ட் ஃபேவரட் வந்து எனக்கு வந்து ரெட்டு தான். எனக்கு வந்து எப்பயுமே ஒரு கலர் பிடிக்கும் அப்படின்றது கிடையவே கிடையாதுங்க. எனக்கு எல்லா கலருமே ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து எனக்கு அந்தந்த சுச்சுவேஷனில் அந்தந்த கலர் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி மாறும். இந்த இப்போ மேபி ஃபாலுன்றதுனால அந்த ஒயிட் ரெட்டு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. இது சம்மர்லலாம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரெயின்போ கலர்ஸ் தான் என்னோடய ஃபேவரட் கலர். எல்லா கலருமே எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்களும் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன கலர் ஃபேவரட் கலர்னு சொல்லிட்டு கீழே. ஏன்னா நான் நிறைய தடவை யோசிப்பேன், நம்மளால் ஏன் ஒரு பர்டிகுலர் கலரை வந்து இதான் எனக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியல. எல்லா கலரையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேமே ஏன் அப்படின்ற கேள்வி வந்து எனக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னாவே வீடு க்ளீன் ஆகிடும். இதை கொஞ்சம் மலைச்சாப்பில் நான் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் திரும்பி இந்த வேலையை செய்யணும். அதனால் நான் அந்த விஷயத்தில் எப்பயுமே கிளியராக இருப்பேன். இது என்னோடய வேலை அப்படின்னும்போது அதை நான் முதல்ல முடிச்சிடணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப இதுவாக இருப்பேங்க. அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்றத எப்பயுமே நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். திரும்ப திரும்ப நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அப்புறம் நாளைக்கு இதெல்லாம் தான் நம்மளை சோம்பேறி ஆக்குன்றத நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். ஸோ அதனால் உடனே இன்றே செய் நன்றே செய் அப்படின்ற மாதிரி தான், அதை உடனே செய் அப்படின்ற மாதிரி. ஏன்னா என் வீட்டில் இவருமே என்ன சொல்லுவார், பிரகாஷ் ராஜ் அப்படின்னு என்ன எதுக்கு எடுத்தாலும். ஏங்க அப்படின்னா சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் எப்படி ஒரு வேலை சொல்லுவார், டக்குன்னு அவரே செஞ்சுருவார்ல. அதனால் நான் எப்பயுமே வந்து அவர்கிட்ட கூப்பிட்டு ஒரு வேலை சொல்லுவேன், அவர் வந்து அதை செய்யறதுக்குள்ளே நானே செஞ்சுருவேனா, வந்துட்டு உடனே வந்து பிரகாஷ் ராஜ் அப்படின்ட்டு போவாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து அதை உடனே பண்ணிடணும், சொன்னால் உடனே செஞ்சிடணும் அந்த மாதிரி ஆள். இப்போ அவங்கள்ட்ட நான் சொல்லலை, ஜஸ்ட் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு வேலையை அப்பப்போ செஞ்சிட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இந்த பாக்ஸ் மட்டும் ஃப்ரெண்டு வந்து அப்புறமா எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் அதை மட்டும் அப்படியே ஓரமாக வச்சுட்டேன். உங்களுக்காக ஒரு பாக்ஸ் வந்து பிரித்து காட்டினேன். லிங்க்கு கீழே கண்டிப்பாக நான் கொடுக்குறேங்க. ஸோ இப்போ டின்னர் செய்ய வந்தாச்சு. எடுத்த கத்திரிக்கோல் கத்தி எல்லாத்தையுமே அந்தந்த இடத்துல வச்சிடலாம். டின்னர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாவு வந்து இன்ஸ்டா பாட்டில் வச்சுருந்தேன். கம்பு இது சோள தோசை மாவு. ஸோ ரேஷியோ என்னன்னு சொல்லிடுறேன். கம்பு 1.5 கப்பு போட்டேன், சோளம் 1.5 கப்பு போட்டேன், இட்லி அரிசி 1 கப்பு போட்டேன், உளுத்தம்பருப்பு நான் வந்து முழு உளுத்தம்பருப்பு போட்டேன் அப்படின்றதுனால 2 கப்பு சேர்த்துக்கிட்டேங்க. அப்போ தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த கருப்பு உளுத்தம்பருப்பு முழு உளுத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, அது வந்து அவ்வளோ சீக்கிரம் ஊறாது. 8 மணி நேரம் இல்லை 10 மணி நேரம் ஊற வச்சாலும் ஊறாது. சில பருப்பெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊறவே ஊறாது. அதுக்காகலாம் நீங்கள் யோசிக்க தேவையில்ல. கிரைண்டரில் போட்டிங்க அப்படின்னா எல்லாமே அரைஞ்சிரும்.
அதனால தான் நான் வந்து 2 கப்பாக போட்டேன். சப்போஸ் பாதி இது ஊறல அப்படின்னாலும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அந்த பருப்பை மட்டும் நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாதுங்க. அதுவும் இங்கே வாங்குறது. ரீசென்ட் டைமில் அந்த ஆஃபர் டைமில் வாங்குறோம்ல பருப்பு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, உபரி அதிகமாக வர்றதில்ல. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப பழைய ஸ்டாக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் எனக்கு வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ஆஃபர் டைமில் வாங்கணுன்னாவே நான் ரொம்ப யோசிப்பேன். சிக்கன் கிரேவி மதியானம் வச்சது இருக்குது. ஸோ நான் வந்து சாப்பிட மாட்டேன். ஆனால் அவங்க எல்லோரும் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அதை எடுத்து சூடு பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து சூடு பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ அதை சூடு பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் தோசை, இட்லி 2ம் ஊற்றுனேன் அப்படின்னா, எனக்கு தக்காளி சட்னி இருக்குது. நான் அதை வச்சு சாப்பிட்டுப்பேன். சிக்கன் கிரேவி ஆனால் செம்ம வாசனை டெம்ப்ட் பண்ணுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இட்லி கொஞ்சம் ஊற்றிடலாம். மாவு உளுத்தம் பருப்பு நிறையா போட்டேன் அப்படின்றதுனால உங்களுக்கு எடுத்து ஊற்றும்போது ஊற்றும் இல்லையா, அந்த ஸ்டேஜுக்கு இல்லை. ஆனால் பயங்கர சாஃப்டாக இருந்துச்சு இட்லி. ட்ரஸ்ட் மீ, இந்த மாதிரி மில்லட்ஸ்க்கு கொஞ்சம் உளுந்து அதிகமாக போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். தோசை ஊற்றும் போதுமே பார்த்திங்க அப்படின்னா தோசை வந்து நல்லா மொறுன்னு வந்துச்சு. ஸோ அதனால் வந்து உளுத்தம் பருப்பு அதிகமாக போட்டதுனால வராமல் போகலை. ஆனால் இட்லி மாவில் உளுந்து அதிகமாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு வரது கஷ்டமாயிடும். மில்லட்ஸில் வந்து அப்படி கிடையாது. கொஞ்சம் உளுந்து அதிகமாக போட்டிங்க அப்படின்னாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குக்கரில் துணி போட்டு ஊற்றுறீங்க இல்லைங்க, அதுதாங்க செம்ம டேஸ்ட்டு. அதுக்காகவே தான் மெயினாக இந்த இட்லி பானையை வாங்கினேன். இந்த பானை வாங்கினதுலேருந்து குக்கரில் இட்லி ஊற்றணும் அப்படின்ற அந்த பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு. 2 நடை ஊற்றினாலும் பரவாயில்ல, இதிலே எடுத்து ஊற்றிக்கலாம் அப்படி தான் தோணுது. எனக்கு வந்து இந்த துணியிலேருந்து அந்த இட்லி வந்து வரும்போது அது அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரசித்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அந்த வேலையை. நம்மளை எவ்வளோ சுறுசுறுப்பாக வச்சுக்கணும், ஒவ்வொரு நாளையும் நம்ம ஆக்டிவாக இருக்கணும்னு நம்ம நினைக்கும் போதெல்லாம் எங்கேயாவது யாராவது ஒருத்தர் நம்மளை பற்றி பேசி டவுன் பண்ண தான் நினச்சிட்ருக்காங்கங்க. பட் இனிமே அதுக்கெல்லாம் இடமே கொடுக்கக்கூடாதுன்னு லாஸ்ட் வீடியோலேயே சொன்னேன் இல்லையா, அதே தான். கீப் ஆன் அதை நான் ஃபாலோ பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கும் இதே மாதிரி இடையூறுகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா போ அப்படின்ட்டு நம்மளோட வேலைகளை நம்ம பார்க்கலாங்க. என்னடா மலரக்கா இவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களோட கமெண்ட்லேருந்து உங்ககிட்ட கற்றுக்கிட்டது தான் இது. ஸோ நம்ம வந்து நம்மளோட விலாகில் இதை இன்க்ளூட் பண்ணணும். ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம ஆக்டிவாக இருக்கணும், பாசிட்டிவாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கீப் ஆன் என் மைண்டுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நெகட்டிவ் கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டுக்கவே கூடாது. அதை பற்றி நான் இனிமேல் உங்கள்கிட்ட பேசவும் மாட்டேன். சரிங்களா? ரீசெண்டாக அந்த ஒயிட் இட்லி, ஒயிட் தோசைக்கு கொஞ்சம் அடிக்ட் ஆனதுனால மில்லட்டை கொஞ்சம் கண்டுக்காமல் விட்டுட்டேன். அதனால் நிறைய மில்லட் சேர்ந்துருச்சு. ஸோ அதெல்லாம் காலி பண்ணணும் அப்படின்றதுனால தான் இப்போ வந்து மில்லட் தோசை, மில்லட் இட்லியாக வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பட் அதுவும் ஹெல்த்துக்கு நல்லது தான். நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் மில்லட் எடுத்துக்கணும். டெய்லி ஒரு வேளையாவது மில்லட்டில் ஏதாவது ஒன்று சாப்பிட்ணுங்க. ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லைஃப்க்கு, உடம்புக்கு, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு, நம்ம வீட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. நம்மளை சுற்றி இருக்கவங்க அப்படின்னு நான் சொல்கிறது, நம்ம நல்லா இருந்தால் அவங்களும் நல்லா இருப்பாங்க அப்படின்றதுக்காக தான். ஸோ உங்கள் எல்லாரோட ஃபேவரட் டைலாக், நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போங்க, ஹெல்த்தியாக சாப்பிட்லாம், வெல்தியாக இருக்கலாங்க. மில்லட் தோசைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கடலெண்ணெய் ஊற்றி தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா, வீடே பயங்கர வாசனையாக இருக்குங்க. இதை நான் வந்து ஒவ்வொரு தடவை அந்த கடலெண்ணெய் ஊற்றும்போது, மில்லட் தோசையில் ஊற்றும்போது நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் யாராவது அந்த ஸ்மெல்லை வந்து ஸ்மெல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா நான் யார் கேட்டாலும் சொல்லுவேன், மில்லட் தோசை ஊற்றும்போது கடலெண்ணெய் போட்டு ஊற்றுனீங்களா? எண்ணெய் ஊற்றுனீங்களா? செம்ம வாசனையாக இருந்துச்சா? அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன்னு தெரில, அந்த கடலெண்ணெய் வாசனை அந்த மில்லட் கூட சேரும்போது நான் வந்து அதுக்கு பயங்கர அடிக்ட் ஆகிட்டேன். அந்த ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னாவே அப்படின்ட்டு ஸ்மெல் பண்ணிகிட்டு இருப்பேன். சாப்பிட்ட மாதிரி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஹேர் பார்த்திங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு ஆயில் வச்சு குளித்ததுனால தாங்க. ஸோ தலை குளிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 30 மினிட்ஸ் ஆயில் வைங்க. அப்படி இல்லையா ஒரு 10 நிமிஷம் நல்லா எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சிங்க அப்படின்னாவே ஹேர் வந்து நல்லா வந்து ஷைனியாக இருக்குங்க. ஸோ அதுக்காகவாது அட்லீஸ்ட் வந்து எண்ணெய் வச்சு குளிக்கணும். ஸோ ஒரு வாரம் ஃபாஸ்டிங்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆகிட்டே வருது. அதனால தான் ரொம்ப காரம் சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்துக்கல. ஸோ லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. பட் வேண்டாம், வயிறு சரியில்லை, நம்ம ரொம்ப சாப்பிட்டோம் அப்படின்னா சரி வராதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வயிற்றுக்கு வந்து ஃபுட்டு கொடுத்துட்ருக்கேங்க. ஸோ இட்லி பார்த்திங்களா எப்படி வந்து விழுந்துச்சின்னு சொல்லிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு துணியிலேருந்து அப்படியே வந்து கொட்டிருச்சு. அப்படியே வந்து துளி கூட வந்து ஒட்டலை. ஒயிட் இட்லினா கூட கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டும். ஆனால் வந்து இது மில்லட் சுத்தமாகவே ஒட்டலை. பயங்கர சாஃப்ட்டு. இந்த மில்லட் இட்லி பார்த்திங்க அப்படின்னா சூடாக சாப்பிட்டா மட்டும்தான் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கம்பு, சோளம் போட்டு செய்கிறோம் இல்லையா, இது நல்லாவே இருக்கும் ஆறுனா கூட. கொஞ்சம் ஏன்னா 2 கப்பு நம்ம உளுத்தம் பருப்பு போட்டிருக்கிறதுனால. நான் வந்து ஃப்ரெண்டு ஒருத்தவங்கள்ட்ட இந்த ரேஷியோ கேட்டேன். அவங்க வந்து 1 கப் உளுத்தம் பருப்பு தான் சொன்னாங்க. அதான் நான் ஹோல் உளுந்து போட்டதுனால இது. நான் எப்போயுமே இல்லைனா கம்பு தோசை, கம்பு தோசை, சோள தோசைன்னு தனித்தனியாக செஞ்சுருக்கேன். இன்றைக்கி 2யும் கலந்து போட்டு அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் செஞ்சேன். ஸோ அதனால் வாசனை நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. நான் ஒரு இட்லி ஒரு தோசை சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சுங்க.
நிஜமாவே இது அன்எக்ஸ்பெக்டட் அன்பாக்சிங் டே தான். ஸோ எனக்கு ரொம்ப நல்லா போச்சு. நம்ம வீடியோவோட லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். எனக்கு எப்பயும் கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றிங்க. ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், நல்லாயிருப்போம். எல்லாரும் நல்லா இருப்போங்க. இதை நிறைய பேர் வந்து அக்கா எல்லா வீடியோலையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஞாபகம் இருக்கும்போது வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது எல்லா வீடியோலையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. எல்லாரும் நல்லா இருப்போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோங்க.